ஹாய் வெல்கம் டு ஹஸ்பி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம மெஹந்தி கிளாஸில் கோனில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க, ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. இடையில மிக்ஸாலஜி, கோன் ரோலிங், ஃபில்லிங், சீலிங்லாம் இருந்துச்சு, அது எங்கே மேம் காணா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? அது வந்துட்டு தொடர்ந்து நீங்கள் தியரியாக அட்டன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் போரிங்காக இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதை மிக்சிங்காக நம்ம தியரி ப்ளஸ் ப்ராக்டிக்கலாக மிக்சிங்காக பார்க்கணுங்கிறதுக்காக இப்போ உங்களுக்கு நான் ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஒர்க் பண்ண போகிற ஒரு கிளாஸை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு கிளாஸ் நம்ம இதுக்கு இடையில மிக்ஸாலஜி, கோன் ரோலிங், ஃபில்லிங், சீலிங் பார்க்கலாம். இதோட என்னென்னா மிக்ஸாலஜி கிட் நான் சொல்லியிருந்தேன். அது யார் யாருக்கு வேணுமோ அவங்க கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா மிக்ஸாலஜி கிளாஸில் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் மெஹந்தி கிளாஸ்லேயும் நம்மளோட கோனை, அதாவது நம்ம கோன்ஸ் மீன்ஸ் ஆர்கானிக் கோன்ஸில் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை மேம் நான் கெமிக்கல் கோனே வாங்கி யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மெஹந்தி கிளாஸே அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நார்மலாக நம்ம கிளாஸில் இருக்கிற சொல்லித்தர விஷயங்களை ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா மெஹந்தி கிளாஸே நம்மளுக்கு தேவைப்படாது. ஓகே, ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆர்கானிக் கோனில் போடுறது தான் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அதை நீங்களே பண்ணிக்கிட்டாலும் ஓகே, இல்லை பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட வாங்கிக்கிட்டாலும் ஓகே. எங்கேயாவது உங்களுக்கு கிடைக்காத பட்சத்துக்கு என்கிட்ட நீங்கள் ப்ராக்டிஸ் கோனும் வாங்கிக்கலாம். இல்லை மேம் நான் மிக்ஸாலஜி வாங்கலை, மிக்ஸாலஜிலாம் பண்ணலை, எனக்கு கோன் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் கோன் மட்டும் கூட நாங்கள் உங்களுக்கு தருவோம். மிக்ஸாலஜி கிட் யாருக்கும் வாங்கி ஆகணுன்றது கிடையாது நம்ம கிளாஸில். ஆனால் ஆர்கானிக் கோனில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறது கட்டாயம். ஓகே, அப்போ தான் நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக போட முடியும். ஸோ ஆர்கானிக் கோன் உங்களுக்கு உங்கள் சைடில் கிடைச்சாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. ப்ராக்டிஸ் கோன் ஓகே. ஆர்கானிக் கோன் ப்ரைடல் கோன் வாங்காதீங்க, அது ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா ஆயில் போட்டு பண்ணுவாங்க. பட் ப்ராக்டிஸ் கோனில் நம்ம ஆயில் போட மாட்டோம், அது கையில் போட்டாலும் உங்களுக்கு ஸ்டெயின் வராது. ஓகே, பெருசாக ஸ்டெயின் உங்களுக்கு கொடுக்காது. அதுதான் ப்ராக்டிஸ் கோன். நம்ம ஆயில் மிக்ஸ் பண்ணாமல் நம்ம பண்ணுவோம், அதுதான் ப்ராக்டிஸ் கோன். அது உங்களுக்கு ரேட் கம்மியாக இருக்கும். மிக்ஸாலஜி கிட் வேணாங்கிறவங்க நீங்கள் ப்ராக்டிஸ் கோன் கூட வாங்கிக்கலாம். கண்டிப்பாக யார் யாருக்கு வேணும் அப்படிங்கிறத எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அப்போ தான் மெஹந்தி கிளாஸ் நான் உங்களுக்கு இங்கேருந்து சென்ட் பண்ணி நீங்கள் அடுத்து உங்களுக்கு ரீச் ஆகி நீங்கள் மெஹந்தி கிளாஸ் அட்டன் பண்ணும்போது அது கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் எதில் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ரூல்டு ஷீட் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க சொல்லியிருப்பேன். அந்த ரூல்டு ஷீட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ நான் சொல்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அனுப்புறது ஒரு ஷீட்டில். நான் இப்போ என்னென்ன ஃபார்மேட்டில் உங்களை எத்தனை ஷீட்டில் நான் ஒர்க் பண்ணி அனுப்ப சொல்கிறேனோ அதில் நீங்கள் அனுப்பணும். இது இல்லாமல் லாஸ்ட்டாக ரெக்கார்ட் நோட் மாதிரி நான் உங்களுக்கு சப்மிஷனுக்கு தனியாக நான் ஒரு நோட் பண்ண சொல்லுவேன். அப்போ நீங்கள் அதையும் எனக்கு சப்மிஷனுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே இப்போ நம்ம கிளாஸில் கோன் ஹேண்ட்லிங் ஃபஸ்ட்டு எப்படி பண்ணணுன்றதை பார்க்கலாம். நிறைய மெஹந்தி ஆர்டிஸ்ட் நிறைய டைப்பில் கோன் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஃபுல்லாக கை ஃபுல்லாக பிடிச்சி ஹேண்டில் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு அந்த கோனோட எட்ஜில் பிடிச்சி அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் நம்ம நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சஜஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பென் ஹேண்ட்லிங் மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு பென்னை ஹேண்டில் பண்ணால் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, ஒரு பென்னில் எழுதுனா எப்படி எழுதுவீங்க, அதே மாதிரி ஒரு பென் மாதிரி நீங்கள் அந்த கோனை இமேஜின் பண்ணிவிட்டு ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த கோனோட ஹெட் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வெயிட்டாக இருக்குல்ல, அதை உங்களோட அந்த கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் இடையில இருக்கிற கேப்பில் அந்த கை மேலே நீங்கள் சாய்ச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தம் பெயின் மோஸ்ட்டாக இருக்காது. நெக்ஸ்ட்டு ஒரு கோனோட ஃப்ளோ கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது எப்படின்னா நம்ம ஒரு ப்ரைடுக்கு போட போகும்போது நம்ம ஸ்டார்டிங்கில் கோனோட ஃப்ளோ கரெக்டாக தான் இருக்கான்னு சொல்லி நம்ம மிக்ஸாலஜி பண்ணதுக்கப்புறமா நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகே, இன்கேஸ் அது உங்களுக்கு ஃப்ளோ கரெக்டாக இல்லை, ரொம்ப ஃப்ளோவாக பண்ணிட்டீங்கன்னா டிசைன் மெர்ஜ் ஆகும். ரொம்ப திக்காக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கையும் ரொம்ப பெயின் ஆகும். இன்னொன்று டிசைன் சீக்கிரமும் உதிர்ந்துடும். அந்த ஃப்ளோ கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஹோம்ஒர்க் என்ன ஒர்க்கு சொல்கிறோமோ அதை நல்லா கவனமாக கேட்டு
அதே மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்துட்டு ஹோம்ஒர்க் பண்ணி குரூப்பில் சென்ட் பண்ணணும். நீங்கள் வீடியோவே சரியாக பார்க்காம கிளாஸே ஒழுங்காக அட்டன் பண்ணாமல் ஏதோ பேருக்கு நம்மளும் வந்துட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணி அனுப்பக்கூடாது. ஓகே, நீங்கள் ஒழுங்காக கான்சன்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் ஒர்க் அனுப்புனா மட்டும்தான் உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மெஹந்தி கிளாஸ் சேம் சிலபஸ், இதே வந்துட்டு ஃபீஸ் கொடுத்து கற்றுக்குறாங்க. நிறைய பேர் ஃபீஸ் வாங்கிட்டு சொல்லித்தராங்க. நான் வந்து ஃப்ரீ கிளாஸுங்கிறதுக்காக உங்களுக்கு ரொம்ப பேசிக்காலாம் எடுக்கலை. நல்லா நான் என்ன ஃபீஸ் வாங்கினா என்ன சிலபஸ் நான் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணுவேனோ, என்ன மெத்தடில் நான் டீச் பண்ணுவேனோ சேம் அதே மாதிரி தான் இந்த ஃப்ரீ கிளாஸ்லேயும் நான் உங்களுக்கு வந்து டீச் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்னென்னு ஒரு சின்ன டிப் நான் சொல்கிறேன்னாலும் நீங்கள் அதை கவனமாக கவனித்தா மட்டும்தான் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சும்மா வேறு ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு சைடில் நீங்கள் வீடியோவை போட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் எப்போவுமே என்ன சொல்கிறேன்னா, ஒரு ரஃப் நோட் மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க. கிளாஸ் நீங்கள் கவனிக்கிறீங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். நான் என்னென்ன சொல்கிறேனோ அதை வந்துட்டு ஒரு கதை மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். அந்த நோட்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகும் மைண்டில். ஃப்யூச்சரில் இன்கேஸ் இந்த வீடியோவே உங்களுக்கு இல்லைனாலும் நீங்கள் லேர்ன் பண்ணது உங்களுக்கு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகி உங்களுக்கு மறுபடியும் ரிவைஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக நோட்ஸ் வந்து இந்த மெஹந்தி கிளாஸ்க்குன்னு கிடையாது. நீங்கள் யூடியூப்லேயே ஒரு வீடியோ பார்த்தாலும் கூட அது எஜுகேஷன் சம்மந்தமான ஒரு வீடியோவாக இருக்குன்னா நோட்ஸ் எடுங்க. என்னோட ஒரு சஜஷன் வந்துட்டு அதுதான். அது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன ஃபார்மேட்டில் சொல்கிறேனோ கண்டிப்பாக அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து அனுப்பிச்சி விடணும். ஒரு ஷீட் வந்து ரூல்டு ஷீட் எடுத்துக்க சொல்லியிருப்பேன். ஒரு ரூல்டு ஷீட் நீங்கள் வாங்கினீங்கன்னா 4 பேஜ் இருக்கும். அந்த 4 பேஜ்லேயும் நீங்கள் வந்துட்டு ஒரு ஒர்க்கை வந்துட்டு ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணணும். அதில் நான் இப்போ எப்படி நான் பிரிச்சுருக்கேன், 3 சைடாக 3 காலம் 3 ரோவாக பிரிச்சுருக்கேன். அதே மாதிரி பிரித்து அதுக்குள்ளே ஒரு குட்டி பாக்ஸ் போட்டு அதை ஒட்டுன மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணி அனுப்பணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சென்டர் பாக்ஸில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நான் போடும்போது நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் போட்டு சென்ட் பண்ணணும். ஏன் நான் இந்த மாதிரி 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணி சென்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, நான் மெஹந்தி கிளாஸ் எடுத்தப்போ பாக்ஸ் போடுங்கன்னு மட்டும் சொன்னதுனால ரொம்ப சின்ன சின்ன பாக்ஸாக போட்டு சென்ட் பண்ணாங்க. அப்படி நீங்கள் ஒர்க் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அது வேஸ்ட்டு தான். ரொம்ப மினிமமாக நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அது வேஸ்ட்டு தான். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து மெஹந்தி கிளாஸில் நீங்கள் மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டிப்ஸு என்ன அப்படின்னா, பர்சனலாக எனக்கு என்ன அப்படின்னா, மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ரஷ்ஷான ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் போட வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு டிசைன் கொலாப்ஸ் ஆகும், ஒழுங்காகவே வராது, கை ஸ்டக் ஆகும். அதுவும் ஸ்டார்டிங்கில் இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். நானே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு ஸ்ட்ரகிள்ஸ் வரும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு ஒழுங்காக வரலன்றப்ப மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் அந்த கோனை வச்சுட்டு ஒரு வாட்டர் குடிச்சிட்டு நீங்கள் உங்கள் மைண்ட் வந்துட்டு ரஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் மைண்டை ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் காம் பண்ணிவிட்டு அமைதியாகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் டிசைன் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் மைண்ட் வந்துட்டு ஒரு காமாக இருந்தால் நீங்கள் உங்கள் போடுற டிசைன் வந்துட்டு நல்லா வரும். ஒரு கான்சன்ட்ரேஷனான ஒரு மைண்டை நீங்கள் வச்சுக்கிட்டு பொறுமையாக டிசைன் போட ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு டிசைன் வந்துட்டு நீட்டாகவும் அழகாகவும் மைன்யூட்டாகவும் கிடைக்கும். இதே ஏதோ ஒரு விஷயத்த மனசில் நினச்சிக்கிட்டு ஒரு அர்ஜென்ட்டில் உட்காந்துட்டு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிசைன் வந்துட்டு கொலாப்ஸ் ஆகும். நீங்கள் போடுறதுல அந்த ப்ரெஷர் வந்துட்டு எப்படி மெயின்டைன் பண்ணுறது இது எல்லாமே நான் சொல்லுவேன். அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக ப்ரெஷர் கொடுத்து எந்த இடத்துல ப்ரெஷரை வந்துட்டு ஸ்டாப் பண்ணணுமோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் போடுற டிசைனே வந்துட்டு ரொம்ப எலகண்ட்டாக சூப்பராக வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறது லைன்ஸ். இந்த லைன்ஸ் வந்துட்டு எப்படி போடணும் எப்படி போடக்கூடாது அப்படின்றத நான் சொல்கிறேன். இதில் மேலே நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த லைனை பாருங்கள். அது ஒரு மாதிரி நீட்னஸாக இருக்குது. பட் இப்போ நான் போடுற லைன் வந்து என்ன மாதிரி நீங்கள் போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் பல்ஜியாக ஒரு டாட் மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஆகுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு லைன்ஸ் வந்துட்டு போடக்கூடாது. கண்டிப்பாக அந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப வந்துட்டு அசிங்கமாக உங்களுக்கு இருக்கும். ஸ்டார்டிங்லேயும் சரி எண்டிங்லேயும் சரி உங்களுக்கு இந்த டாட் மாதிரி ஃபார்ம் ஆகக்கூடாது. ஃபுல்லாக வந்துட்டு ஒரே கன்சிஸ்டன்சியில் அந்த லைன் உங்களுக்கு வந்துட்டு விசிபிள் ஆகணும். நெக்ஸ்ட்டு கோனை வந்துட்டு நீங்கள் பேப்பரோட ஒட்டி வச்சு நீங்கள் போடாதீங்க. லைட்டாக வந்து தூக்கி வச்சுட்டு நீங்கள் போடுங்க. அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு வந்துட்டு லைன் அப்படிங்கிறது நீட்டாக வரும். இன்னொன்று, ஸ்டார்டிங்கில்
உங்களோட லைனில் நீங்கள் ஒரு மாதிரியான ப்ரெஷர் கொடுப்பீங்க. மிடில்ல நீங்கள் ஒரு டைப்பான ப்ரெஷர் கொடுப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லைனோட எண்டிங்கில் நீங்கள் ஒரு டைப்பான ப்ரெஷர் கொடுப்பீங்க. மெஹந்தி அப்படிங்கிறத பொறுத்தளவுக்கு உங்களோட கையை நீங்கள் எப்படி மூவ் பண்ணுறீங்க, எந்த இடத்துல நீங்கள் ப்ரெஷர் அதிகமாக கொடுக்குறீங்க, எந்த இடத்துல உங்களோட ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட டிசைன் வந்துட்டு அமையும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் மெஹந்தி போடும்போது உங்களோட கையை வந்துட்டு தூக்கி வச்சுட்டு ஏரில் இருக்க மாதிரி போடாதீங்க. நீங்கள் போடும்போது அந்த கை வந்துட்டு லைட்டாக வந்து கீழே இருக்கிற ஒரு பார்ட்டில், ஃபார் எக்ஸாம்பிள் நோட்டில் போடுறீங்கன்னா லைட்டாக கீழே நோட்டில் வந்து உங்களோட அந்த மணிக்கட்டு பகுதி வந்து லைட்டாக ஸ்டேபிளாக இருக்க மாதிரியே வச்சுட்டு, உங்களோட விரல்கள் மெஹந்தி இருக்கிற அந்த பென் டிப் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல மட்டும் நீங்கள் பேப்பரில் ஒட்டாத மாதிரி தூக்கி வச்சுட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு தம் பெயின் வந்துட்டு வராது. நீங்கள் ஃபுல்லாக கையவே வந்துட்டு கீழே வந்துட்டு ஸ்டேபிளாக ஒட்டாமல் வச்சு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தம் பெயின் வரும். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு லைன் போட ஸ்டார்ட் பண்ணும்போது லேசாக அந்த மெஹந்தி வந்துட்டு வெளியில் வரும் பார்த்தீங்களா, அப்போ அந்த பேப்பர்லேயோ இல்லை ஹேண்டில் போடும்போது ஹேண்ட்லேயோ அந்த சர்ஃபேஸில் நீங்கள் அந்த கீழே இருக்கிற பகுதியில் டச் ஆகுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்டிங் லேசாக உங்கள் டிப்பில் மெஹந்தி வரும்போது நீங்கள் டச் பண்ணிவிட்டு அப்படியே மூவ் பண்ண ஆரம்பிக்கும்போது உங்களோட கோனை நீங்கள் தூக்கிட்டு ஃபுல்லாக வந்து நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கணும். அப்படியே ப்ரெஷர் கொடுக்கணுன்னா உங்களோட லைனுக்கோட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு ப்ரெஷர் கொடுக்கணும். இப்போ மேலே போட்டிருக்கிற லைன்ஸில் பார்த்தீங்கன்னா நான் ப்ரெஷர் வந்து கம்மியாக கொடுத்தேன். அப்போ என்ன ஆகுது, சென்டர் பார்ட்டில் வந்து உங்களுக்கு கட் ஆகுது. ஏன் வந்துட்டு ஒரு லைன் கட் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்பர் 1 நம்மளோட ப்ரெஷர் வந்து அந்த இடத்துல கம்மியாக இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் லைன் வந்து கட் ஆகும். நெக்ஸ்ட்டு உங்களோட கோனோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இல்லைனாலும் கட் ஆகும். பட் நான் மேலே போடும்போது மிடில் வந்துட்டு நான் ப்ரெஷர் கொடுக்காதனால எனக்கு வந்துட்டு கட் ஆச்சு. ஸோ இப்போ நான் போடுறது நீங்கள் பாருங்கள், ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நம்ம மெஹந்தி கோன்லேருந்து டிப்லேருந்து கோன் வெளியே வரும்போது நம்ம அந்த சர்ஃபேஸில் லேசாக ஒட்டுற மாதிரி வச்சுட்டு மிடில் ஃபுல்லாக நம்ம தேவையான ப்ரெஷரை நம்ம கம்மி பண்ணாமல் கொடுத்துட்டு லாஸ்ட்டில் நீங்கள் முடிக்கும்போது எங்கன முடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி நீங்கள் வரும்போதே உங்களோட ப்ரெஷரை நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும். அப்படி ஸ்டாப் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு வந்து லைன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகாது. இதுக்கு உதாரணம் வந்துட்டு ஒரு வண்டியில் நீங்கள் போகிறீங்கன்னா, இப்போ ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துக்கு முன்னாடி நீங்கள் நிறுத்தணும்னா நிற்க வேண்டிய இடத்துல போய் நீங்கள் பிரேக் போட மாட்டீங்க, லைட்டாக முன்னாடியே நீங்கள் பிரேக் போட்டுருவீங்க கரெக்டாக. ஸோ சேம் அதே மாதிரி தான் நீங்கள் உங்களோட மெஹந்தி கோனையும் நினச்சிக்கிட்டு நீங்கள் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் ஒரு இடத்துலேருந்து கிளம்புறீங்க, அந்த தான் உங்களோட மெஹந்தி லைன்ஸோட ஸ்டார்டிங். இடையில ஒரே ஸ்பீடில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க, லாஸ்ட்டில் உங்களுக்கு தேவையான இடத்துக்கும் கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் பிரேக் போட்டுறீங்க. அப்போ தான் உங்களுக்கு தேவையான இடத்துல போய் கரெக்டாக நிற்க முடியும். நான் போய் நிற்கிற இடத்துல தான் பிரேக் போடுவேன்னு நினச்சிங்கன்னா தேவையில்லாமல் அந்த இடத்துல ஒரு டாட் வந்துட்டு ஃபார்ம் ஆகி உங்களுக்கு அந்த டிசைன் வந்துட்டு நல்லா கொலாப்ஸ் ஆன மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. ஓகே, நீங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஹரிசாண்டலாக நீங்கள் லைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். இது எத்தனை பேஜில் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஷீட் ஃபுல்லாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெர்டிக்கலாக நீங்கள் போட்டு அதையும் வந்துட்டு ஒரு ஷீட் ஃபுல்லாக, அதாவது பாக்ஸ் போட்டு ஒரு ஷீட் ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு ஷீட்னால் ஒரு பேஜ் கிடையாது, ஒரு ஷீட்டுக்கு வந்து 4 பேஜஸ் இருக்கும். அந்த 4 பேஜஸும் நீங்கள் ஹரிசாண்டலாக ஒரு பேப்பர் ஒரு ஷீட் ஃபுல்லாக பண்ணணும், வெர்டிக்கலாக ஒரு ஷீட் ஃபுல்லாக பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது மாதிரி க்ராஸாக பண்ணுறது ஒரு ஷீட்டில் பண்ணணும். சிங்கிள் கிராஸ் மட்டும் ஒரு ஷீட்டில் பண்ணுங்கள். இன்னொரு இதில் வந்துட்டு இப்போ இன்னொரு சைடு கிராஸ் வருது பார்த்தீங்களா, அதை இன்னொரு ஷீட்டில் பண்ணுங்கள். ஸோ இப்போ டோட்டலாக உங்களுக்கு 4 வந்துடும். இப்போ 5ஆவதாக என்ன பண்ணணும்னா வெர்டிக்கல் ப்ளஸ் ஹரிசாண்டல் ரெண்டையும் வந்துட்டு மிங்கிள் பண்ணி நீங்கள் போடணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கிராஸ்லேயே வந்துட்டு இந்த சைடு ஒரு கிராஸ் போட்டிருப்பீங்க, அதே மாதிரி அதாவது ரைட் டு லெஃப்ட் ஒரு கிராஸ் போட்டிருப்பீங்க, லெஃப்ட் டு ரைட் ஒரு கிராஸ் போட்டிருப்பீங்க. அது ரெண்டையும் மிங்கிள் பண்ணி நீங்கள் ஒரு பேஜ் போடணும். ஸோ டோட்டலாக வந்துட்டு உங்களுக்கு 6 ஷீட் வந்து கவர் ஆகும். 6 பேஜஸ் கிடையாது, 6 ஷீட். ஓகே, இது ரொம்ப நிறையா இருக்கே மேம், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த அளவுக்காச்சும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு கடைசியில் அந்த மெஹந்தி டிசைன் வந்து பர்ஃபெக்டாக வரும்.
நான் இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு டைம் தரேன். நாளைக்கே உங்களை சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லலை. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நான் கொஞ்சம் வந்துட்டு டைம் கொடுக்குறேன். அந்த டைமை எடுத்துக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரீ டைமில் பண்ணுங்கள். மோஸ்ட்லி இந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கவங்க, அப்புறம் ஒர்க் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க இப்படி எல்லாருமே இருப்பீங்க. அந்த ஒர்க் டைமில் நீங்கள் எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற ஒன்று காலையில் கொஞ்சம் வெள்ளன எழுந்திரிச்சு நீங்கள் உங்கள் மைண்டை ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு போடலாம். இல்லை தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் யாரோட டிஸ்டர்பன்ஸும் இல்லாதப்போ நீங்கள் டைம் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் வந்துட்டு குரூப்பில் சென்ட் பண்ணணும். ஓகே. கண்டிப்பாக வந்துட்டு பேஜஸ் கம்மி பண்ணாதீங்க, ஒர்க்கை வந்துட்டு கம்மி பண்ணாதீங்க, ப்ராக்டிஸ் வந்துட்டு கம்மி பண்ணாதீங்க. நீங்கள் கம்மி பண்ணி ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கம்மியான ரிசல்ட்டு தான் வரும். நல்லா நீங்கள் டைம் கொடுத்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும். ஓகே, இதுதான் இன்றைக்குரிய மெஹந்தி கிளாஸ். இதை பார்த்துட்டு ஒர்க்கை போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். பாய்.